போட்டித் தேர்வுகளின் துணைவனான புதியுகத்தின் வணக்கங்கள். This 2026, we are celebrating our 77th Republic Day. It is just ஒரு ஹாலிடே இல்ல, democracy, diversity and people's power ஓட celebration. So UPSC aspirants நம்ம இதோட historical background பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். The Indian Republic Day marks the day when the constitution of a country came into force on 26 January 1950. ஒரே லைன்ல சொல்லணும்னா இந்த நாள்ல தான் இந்தியா officially became a sovereign republic. August 15th 1947லயே இந்தியா இண்டிபெண்டன்ட் ஆயிடுச்சு. பின்னையே இந்த டேட்னு நீங்க கேட்கலாம். பட் அப்ப கூட இந்தியா was governed by a modified Government of India Act of 1935. own constitution இல்ல. Simply stated, freedom இருந்தாலும் full sovereignty இல்ல. நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் டிராஃப்டிங் கமிட்டி ஒன்று அப்பாயிண்ட் பண்ணி கான்ஸ்டிடியூஷன் அமைச்சாங்க. சரி, why January 26th as the dateனு கொஸ்டின் வரும். பிகாஸ் 1930ல 26 ஜான்வரி அன்னைக்கு தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பூர்ண ஸ்வராஜ் டேவை செலிப்ரேட் பண்ணாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ரிப்பப்ளிக் டே 26 ஜான்வரி 1915ல கொண்டாடப்பட்டது. அன்று தான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதல் ஜனாதிபதியாக பதவியேற்றார். ஸோ Republic Day is when we commemorate the journey from being ruled by laws made in London to living under a constitution written by Indians. இது போன்ற தகவல்களை அறிய இணைந்திருங்கள் புதியுகத்துடன்.